ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்தியாவுக்கே ஒரு பிரச்சனைனா எங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஆமா, இந்தியாவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் அது பிரச்சனைன்ற மாதிரி எங்க வீட்டுல கேஸ் சிலிண்டர் முடிஞ்சு போச்சு. ஏன்னா டெய்லி நாங்கள் வந்து புக் பண்ணி வாங்குறதில்ல. நாங்கள் வந்து பெட்ரோல் பங்க்ல போய் தான் கேஸ் ஃபில் பண்ணுவோம். இப்போ என்னன்னாக்கா அங்கேயும் ஃபில் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே சோக கடலில் ஆழ்ந்துட்டு இருக்கோம். யாருக்கோ ஃபோன் பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறோம், ஆனால் கிடைக்கல. இருக்குன்னு சொல்லு. நோ சிலிண்டர் காலி. சிலிண்டரும் காலி கைஸ். இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லை, எல்லாம் உடஞ்சி போச்சு. ஆமாம்ல, நம்மகிட்ட இருக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்து பார்க்கலாம் நம்ம. எப்போவோ நாங்கள் தூக்கி மேலே போட்ட இண்டக்ஷன்னு அதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுடைய அயன் பாக்ஸ் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இண்டக்ஷன்ல இருக்கிற அந்த பிளக் பாயிண்ட் எடுத்து அதுல ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம். இனி இதை போய் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுத்தமா ஐடியாவே இல்லை. பட் ஆனால் எடுத்துட்டு போயிட்டு அதை சரி பண்றாங்களா என்னன்ற மாதிரி ஆகாஷ் தான் கேட்டுட்டு வரணும். ஏன்னா எனக்கு வந்து ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வந்து கிளம்பிட்டு இருக்கேன். ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இண்டக்ஷன் எடுத்துட்டு இருக்கேன். சோப்பு, ஸ்க்ரப்பு எல்லாமே இருக்குங்க. இங்க பாரு, ஸ்க்ரப் காணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, கிடைச்சு விட்டு எங்க இருக்குன்னு. இது ஒரு ஸ்க்ரப், இது காணும்னு சொல்லிட்டு இந்த புது ஸ்க்ரப் வாங்கணும். இந்த புது ஸ்க்ரப் காணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டீல் ஸ்க்ரப் வாங்கியிருக்கோம். இவ்வளோ ஸ்க்ரப் வச்சுட்டு ஸ்க்ரப் இல்ல ஸ்க்ரப் இல்ல. அது ஸ்க்ரப், அது டப்பால ஸ்க்ரப்பே இருக்காது, சும்மா பழைய ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிட்டு இருக்கோம். நிலைமையை பாத்தீங்களா? வாங்க அந்த பக்கம் போயிடுவோம். நல்ல பிராண்டு தான், பட் ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா பழைய வீட்டுல இருக்கும் போது பிளக்கு வந்து சர்க்யூட் ப்ராப்ளம்னால இதாயிடுச்சு. ஸோ இந்த இண்டக்ஷனை தான் நம்ம வந்து இப்போ சரி பண்ணிட்டு வந்து வைக்கணும். எங்க நிலமை பாத்தீங்களா எப்படி ஆயிடுச்சு. எல்லாம் வீட்டுல இருக்கவங்க தான் கவலைப்படுவாங்கன்னா நாங்க இங்க ஜாலியா இருக்கலாம்னு வந்தோம். பட் ஆனா எங்களுக்கும் அந்த கவலை வந்து ஃபேமிலி போல ஃபேமிலியில இருக்க அதே பிரச்சனை எங்களுக்கும் இருக்கு. இண்டக்ஷனா கேஸ் ஸ்டவ்வான்ற ஒரு பெரிய ஒரு போராட்டத்துல இருக்கோம். நீங்க எல்லாம் என்னத்தை உங்க வீட்டுல யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. விறகடுப்பு தான் கடைசியில நம்ம வந்து பழைய காலத்துல யூஸ் பண்ண மாதிரி விறகடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். தெரியல, எப்படி வேணாலும் சிச்சுவேஷன் மாறலாம். கேஸ் எல்லாம் ஃபில் பண்ணல அப்படின்னாக்கா இப்பவே புக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு கேஸ் வந்து கிடைக்கும். அத்தாங்க சொல்லுவாங்கல்ல, எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து தூக்கி போடக்கூடாது, அது பழசாயிடுச்சு இல்லை வந்து உபயோகம் பண்ணல அப்படின்னு சொல்லி தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தூக்கி போட்ட ஒரு பொருள் தான், அது சேவ் பண்ணி வச்ச ஒரு பொருள் தான் இப்போ வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, வேணான்னு சொல்லி எப்ப நம்ம ஒருத்தனை ஒதுக்கி வைக்கிறோமோ அவன் தான் நமக்கு வந்து எப்போதும் உதவுவான்ற மாதிரி வேணான்னு சொல்லி வச்ச ஒரு பொருள் தான் இப்போ வந்து நமக்கு கை கொடுக்க போகுது. ஐயோ, நான் இந்த கேமுக்கு வரலப்பா. நான் வந்து பொருளை சொன்னேன், வேற யாரையும் நான் சொல்லல. அது வந்து புரியுது, உங்களுக்கு புரிஞ்சா சரி. நம்ம வந்து பொருளை தான் சொன்னோம், சரியா? இப்போ வந்து இந்த பொருளை தான் வந்து ரெடி பண்ணிட்டு வந்து இவன் வந்து வைக்க போறான். நாளைக்கு அவன் ரெடி பண்ணிட்டு வந்து வச்ச உடனே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இப்போ வந்து எனக்கு ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வந்து கிளம்பி. ஆமா, நாளைக்கு வந்து எங்களுக்கு காலேஜ் வேற போகணும். அந்த விலாகும் நீங்க பாப்பீங்க, ஓகேவா? இப்போ எனக்கு ஷிஃப்ட் டைம் ஆச்சு, அதனால நான் வந்து கிளம்ப போறேன். மற்றதெல்லாம் இவன் பார்த்துட்டு வந்து நாளைக்கு அப்டேட் என்னன்னு சொல்லிடு, ஓகேவா? கண்டிப்பா சொல்றேன். சரி கைஸ், டாடா பாய், see you.